வானம் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். எக்ஸிட் போல் வெளியாயிருக்கு. வெளியாகி ஒரு 8 மணி நேரம் கழிச்சு தான் இந்த காணொளி வெளியிடுறோம். முழுமையா ஆய்வு செய்தபோது இந்த எக்ஸிட் போல் சொல்லக்கூடிய எல்லாமே ஒன்று தான். எல்லாமே உண்மையை சொல்லவே இல்லை, எல்லாமே பொய்யும் சொல்லவே இல்லை. அப்போ உண்மைக்கு நெருக்கமா இருக்கு. எக்ஸாக்ட் சொல்லி, அதாவது உண்மைக்கு அதிகமா சொல்லாம உண்மைக்கு நெருக்கமா அப்படின்னு சொல்ல முடியும். அப்படிதான் இந்த அனைத்து எக்ஸிட் போல இருக்குது, எக்ஸப்ட் ஒன். அந்த எக்ஸப்ட் ஒன் என்னன்றத நான் கடைசியா நான் சொல்றேன். இப்போ பரவலா அந்த ஒன், அதாவது எக்ஸப்ட் ஒன்னுன்றது அதை தவிர்த்துட்டு மீதி அத்தனையும் பாத்தீங்கன்னா ஒரு சேர ஒரு கோரஸா என்னன்னாக்கா திமுக தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும், அதிமுக எதிர்கட்சியா இருக்கும், மூன்றாவது இடத்துக்கு டிவிகே இருக்கும், நான்காவது இடம் சொல்றதுக்கு மனசே இல்லை, அதனால பிற மற்றவையும் ஆயிடுச்சு. அதாவது 4 முனை போட்டியில நாம் தமிழர் பிற மற்றவை என்ற இடத்துல சுருக்கப்பட்டு வெளியிட்டிருக்கிறாங்க. இது சரியா தவறானதையும் நம்ம கடைசியா நம்ம பேசுவோம். இப்போ நம்ம பேசும்போது என்ன கேட்டா, எக்ஸிட் போல். எக்ஸிட் போல்ல சொல்லக்கூடிய ரிசல்ட் என்ன, இந்த ரிசல்ட் அத்தனையுமே நான் சொல்றேன். நீங்க ஏதோ தூரத்துல பாத்தீங்கன்னா ஒரு தேர்தல் கணிப்பு மாதிரி தெரியும். கிட்ட நெருங்கி பாத்தீங்கன்னா அந்த எண்ணிக்கை விகிதாச்சாரங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே எல்லாம் இவங்கெல்லாம் பேசி வச்சுக்கிட்டு ஒரே கருத்தை சொல்ற மாதிரி தான் நமக்கு தெரியும். ஆனால் இது உண்மையா இல்லையா, இங்க தனிநபர்கள் அத்தனை பேருமே இந்த தேர்தல் கணிப்பை பாத்தீங்கன்னா அறிவுக்கு உட்படுத்தி பார்க்க முடியும். இது ஏறக்குறைய பாத்தீங்கன்னா உண்மைதான், உண்மைக்கு நெருக்கமா தான் இருக்கு. காரணம் கேட்டா திமுக தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும். அவங்க மெஜாரிட்டியா அமைப்பாங்களா, மைனாரிட்டி அமைப்பாங்களா, தொங்கு சட்டமன்றத்துல யார் கால் தரையில படுற அளவுக்கு தொங்குவாங்க, யார் அந்தரத்தில் தொங்குவாங்கன்றதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இப்போ நம்ம பரவலா நம்ம சொல்லக்கூடியதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கூட்டணியில தான் இந்த கணக்குகள் அத்தனையுமே வெளியிடப்பட்டிருக்கு. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தாவேகா தனித்து, நாம் தமிழர் தனித்து. அப்போ இங்க 2 கூட்டணிகள்ல பாத்தீங்கன்னா முதல் பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி தான் தொங்குனால் கூட தரையில கால் படுற அளவுக்கு தொங்குவாங்க. அப்படின்னா என்னன்னா கொஞ்சமா, அதாவது கொஞ்சம் வித்தியாசம் பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃபரன்ஸ் கம்மியா இருக்கும். இப்ப 135 தொகுதியில 140 தொகுதின்னு கேட்டா நீங்க கூட்டணியை நீங்க தவிர்த்துட்டீங்கன்னா கூட பாத்தீங்கன்னா இவங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்காது. 118க்கு பாத்தீங்கன்னா 115 கிடைக்கலாம், 10 கிடைக்கலாம். மீதி எல்லாம் கூட்டணி கட்சியில ஆதரவுல தான் இவங்க ஆட்சி அமைக்க முடியும். பழைய சரித்திரம் திரும்புது. ஏற்கனவே மைனாரிட்டி கவர்மெண்ட்னு சொல்லி ஜெயலலிதாவெல்லாம் சொல்லப்பட்ட ஒரு காலம் இருக்கு. ஒரு 95 எம்எல்ஏக்களை மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு முழு 5 ஆண்டு காலத்தை நிறைவு செய்தார் கலைஞர். இத்தனைக்கும் கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோடு தான். ஆனா கூட்டணி மந்திரி சபையில சேர்க்காமையே அந்த காலம் கடந்த காலத்துல இப்படியான ஒரு வரலாறுலாம் இருக்கும்போது, இப்போ இது வருங்காலத்துல திமுக தனித்து ஆட்சி அமைக்க முடியுமான்ற ஒரு கேள்வி இருக்கதான் செய்யுது. ஆனாலும் அந்த கேள்விகள்லாம் பின்னுக்கு தள்ளப்பட்டது எதனால் கேட்டா, பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட, அல்லது நான் எதிர்பார்த்த விட நீங்க எதிர்பார்த்த விட மக்களால் அல்லது ஊடகங்களால் இருந்த பெரிய பிம்பமா கட்டமைக்கப்பட்ட டிவிக்கு ஆட்சி அதிகாரத்தில் வர முடியாது அப்படின்னு தான் இந்த பெரும்பான்மையான இந்த எக்ஸிட் போல் கருத்துக்கள் அத்தனையுமே தெரிய வருது. யார் ஆட்சியில இல்லைன்றத உறுதியா தெரியப்படுது கேட்டா, ஒண்ணு டிவிக்கு ஆட்சியில இல்ல, ஆட்சி அதிகாரத்துக்கு வரப்போறது இல்லை. அப்போ இரண்டாவது அதிமுக வரப்போதா, அதுவும் வரப்போறது இல்லை. ஏன்னா இருக்கிற மெஜாரிட்டியில 1-2 ஊடகங்கள் தான் பாத்தீங்கன்னா அதிமுக பெரும்பான்மை பெரும் சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஏகமானதாவே இந்த கருத்துக்கள் அத்தனையுமே திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும், திமுக கூட்டணி தான் பாத்தீங்கன்னா ஆட்சி அமைக்கும்ன்றதுதான் கருத்தா வெளியிடப்பட்டிருக்கு. இது உள்ளபடியே 145 சொல்லப்பட்டது அத்தனையுமே உறுதியா 145 வந்துரும்ன்றத நம்ம சொன்னோம்னா, அப்புறம் இந்த போலிங்கா ரகசிய வாக்கெடுப்புக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். அப்படி நம்ம பார்க்கலாம் கூட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா கூட்டணியில கிடைக்கும். ஆனால் சிங்கிள் மெஜாரிட்டி, அதாவது தனித்து பாத்தீங்கன்னா திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 118 பெறுவாங்களான்றது ஒரு சந்தேகமா தான் இருக்கு. ஆனால் கூட்டணியில பாத்தீங்கன்னா ஆட்சி அமைக்கிற இடத்துல திமுக இருக்குதுன்றது தான் நம்ம கணிக்க முடியுது. அதிமுக 2வது இடமா கருதப்படுது. சரி, இந்த சிச்சுவேஷன்ல ஏன் டிவிகேக்கு இவ்வளோ ஒரு பெரிய ஹைப் கொடுத்தாங்க? இப்ப இத்தனை ஊடகங்கள் எல்லாம் எக்ஸிட் போல் வெளியிடும் போது ஒண்ணு மட்டுமே தனித்து நினைக்கிறேன்னா டிவிகே ஆட்சி அமைக்கும். அதுவும் டிவிகே கூடுதல் கொடுத்து, டிவிகேக்கு பாத்தீங்கன்னா 90 சீட்டுக்கு மேல கொடுத்துட்டு 90க்கும் பாத்தீங்கன்னா குறைவா பாத்தீங்கன்னா திமுக பெறும் சொல்றது. அதுவும் குறிப்பா அதிமுக போன்ற பெரிய கிட்டத்தட்ட 50 ஆண்டு கால கட்சியை கேட்டா 28 சீட்டுகள் தான் பெறும் சொல்றதுலாம் உண்மைக்கு மாறா இருக்குது. ரெண்டாவது, ஏற்கனவே அந்த
இந்த ஆக்சிஸ் மை இந்தியான்றது வந்து என்ன, ஏற்கனவே ஒரு கருத்து கணிப்பு 2024 வந்து ஒரு கணிப்பு வெளியிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொய்யான பிறகு அதுக்கப்புறம் வந்து அதே ஊடகங்களுக்கு முன்னாடி கதறி எழுத காட்சியெல்லாம் நமக்கு ஏற்கனவே வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருந்தால் கூட இப்போ இந்த செய்தி வந்து பார்த்தீங்கன்னா அதை விட்டு அப்படியே நம்ம புறந்தள்ளிட்டு இப்போ இது உண்மையான்னு பார்த்தீங்கன்னா உண்மைக்கு நெருக்கமாக கூட இல்லவே இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அதிமுக 50 ஆண்டு கால கட்சி நம்ம இருக்கிட்ட முக்கிய வேட்பாளர்களே, அதாவது எடப்பாடி பழனிசாமி, சி.வி. சண்முகம் முக்கிய முன்னாள் அமைச்சரை நீங்க எடுத்தால் கூட அவங்கெல்லாம் வலிமையா இருக்கிறாங்க அந்தந்த பகுதியில். அப்படி பார்த்தாலும் கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-35 பேருக்கு மேல வந்துடுறாங்க. ஆனா இவங்க வந்து 28ன்னு சொல்லி சுருக்கினதே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வகையான ஒரு உள்நோக்கமான ஒரு கருத்து கணிப்பை தான் ஆக்சிஸ் மை இந்தியான்ற அந்த கருத்து கணிப்பை பார்க்க முடியுது. சரி, அப்படியாவது வந்து 2வது இடத்துல டிவிகே கொடுக்கணும்னா இதை வந்து டிவிகேக்கு முதல் இடம் கொடுத்தது மூலமா அப்போ இது ஒரு அசைன்மெண்ட்ன்ற ஒரு முடிவுக்கு கூட நம்ம வர முடியுது. ஏன்னா எப்படி பார்த்தாலும் வந்து டிவிகே என்ற கட்சி உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ்ல வந்து நீங்க வந்து கூடுதல் பர்சன்டேஜ் பெற்றால் கூட, அதாவது நான் 15 இருக்கலாம், அல்ல 16 இருக்கலாம், அல்ல 18 20 கூட இருந்துட்டு போட்டோம். ஆனால் ஒரே தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1.5 கோடி வாக்காளர்களை பெறுவாங்களா, 1 கோடி வாக்காளர்களை வந்து பெற முடியுமா? இப்போ உத்தேசமா நம்ம சொல்லலாம் ஒரு 70 லட்சம் வாக்குகளுக்கு மேல பெற முடியும். ஆனால் அந்த 70 லட்சம் வாக்குகளும் வந்து நீங்க பரவலா வந்து பெறும்போது குறிப்பிட்ட ஒரு வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து வெற்றி பெற முடியாத சூழல் தான் ஆகும். ஒரு குறிப்பிட்ட ஒரு வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெறணும்னா அவரோட வந்து அந்த பகுதியில் வந்து இப்போ பொதுவாகவே சொல்றேன் நான், இந்த 30% வாக்குகள் பெற்றால் மட்டும்தான் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து எம்எல்ஏக்கள் வந்து ஒரு 30 எம்எல்ஏ 40 எம்எல்ஏ 234ல் ஒரு நாளில் ஒரு பங்காவது பெற முடியும். ஆனால் இங்க அதுக்கான வாய்ப்பே இல்லை. காரணம் கேட்டால் விஜய் தனித்து போட்டியிருக்காரு, கூட்டணி கிடையாது. அப்போ விஜய் பெறக்கூடிய டிவிகே பெறக்கூடிய ஒரு 15% வச்சுட்டு எம்எல்ஏ வந்து கன்வர்ஷனே நடக்காத போது இவங்க எப்படி வந்து ஆக்சிஸ் மை இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 90 சீட்டுகள் பெறும்னு சொல்றாங்கன்றதே ஒரு கேள்வி. யார் என்ன கருத்து கணிப்பு வெளியிட்டால் கூட குறைஞ்சபட்சம் வந்து ஒரு ஆதாரங்களை வந்து போடணும், கொஞ்சம் நம்புற மாதிரியார இருக்கணும். ஜோசியக்காரன் பண்ற வேலையெல்லாம் வந்து இப்போ வந்து அரசியல் விமர்சனம் பண்ணியிருக்கான். அரசியல் விமர்சகர் பண்ணக்கூடிய வேலையெல்லாம் ஜோசியக்காரன் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அதுதான் நம்ம நடக்குது இங்க. ஸோ ஜோதிடர்கள் மாதிரி வந்து இந்த எக்ஸிட் போலிங்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு அமைப்பு, நான் மற்ற எல்லா அமைப்புகளும் என்னால் சொல்ல முடியும். காரணம் கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி பார்வையற்றவன் வந்து யானை தடையை பற்றி வந்து அங்க அடையாளங்களை சொன்ன மாதிரி அத்தனை ஊடகங்களும் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து கருத்துல சொல்லிருக்காங்க. ஒருத்தர் 145, ஒருத்தர் 160ங்கிறாங்க. ஸோ டிஃபரன்ஸ்ன்றது கூட பார்த்தீங்கன்னா இவ்வளோ டிஃபரன்ஸ் வர வேண்டியது. ஒருத்தர் 115, 125, ஒருத்தர் 145 இப்படி வெளியிறத பார்க்குறோம். அப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சார்ந்து இருக்கக்கூடிய கட்சி நலன் கருதியும் வந்து அந்த பார்வை வந்து ஒரு நியாய பார்வை, நடுநிலை பார்வை அல்லாமல் ஒரு கட்சி சார்ந்து கூட இந்த கருத்து கணிப்பு வெளியிட்ட மாதிரி கூட நமக்கு தெரியுது. அது வந்து டிவிகேக்கு ஆதரவான்ற அந்த ஒரே ஒரு ஆக்சிஸ் மை இந்தியா மட்டுமே சொல்ல, இந்த ஊடகங்கள் கூட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கட்சி சார்ந்து அவங்க பார்வை கொஞ்சம் மாறி இருக்கோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நீங்க வந்து எல்லாருடைய கணிப்பும் ஒண்ணுதான். என்னன்னு கேட்டா மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரும் அப்படின்ற வந்து ஒரு கணிப்பு இருக்கதான் செய்யுது எல்லாருக்கும். ஆனால் அந்த கணிப்புல கூட வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் 160 சீட்டு, ஒருத்தர் 145 சீட்டு, ஒருத்தர் 115 கேட்டா அந்த கணிப்புல ஏன் டிஃபரன்ஸ் வருது? அதுக்காக ஒரே மாதிரி வரணுன்றது அவசியம் இல்லை. கொஞ்சம் வந்து வித்தியாசங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வித்தியாசங்கள் இருக்கணும். ஒரு 130 சொன்னீங்கன்னா ஒருத்தர் 135 இல்லை 140 சொல்லலாம் எக்ஸிட் போலிங்ல. ஆனா ஒருத்தர் 145 சொல்றதும் ஒருத்தர் 125 20 சொல்றதும் 15 சொல்றதும்ன்றதுலாம் வந்து அதுலயே வந்து பார்த்தீங்கன்னா ஊடக பார்வை வந்து கேட்டா வந்து கட்சி சார்ந்த பார்வை இருக்கிறதா தான் எனக்கு தெரிய வருது. என்னுடைய பார்வையில மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கும்ன்றது தான் என்னுடைய பார்வை. அந்த பார்வை வந்து உண்மைக்கு வந்து நெருக்கமா இருக்கிறதா என்னால் உணர முடியுது. ஆனா அதே சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி வாக்குகள் பெற்று வந்து வாக்களிக்கக்கூடிய மனநிலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாக்காளர்கள் இல்லை திமுக ஆதரவா நான் சொல்றேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப இங்க யார் வேணும்ன்றதை விட யார் வேணான்றதை முடிவு பண்ணியிருக்கிறாங்க. நான் அப்படிதான் பாக்குறேன். இந்த இடத்துல மீண்டும் ஆட்சி அமைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி அமைக்கணும், ஏன்னா அவங்க ஆட்சியில தான் வந்து இங்க வந்து தேனாரும் பாலாரும் ஓடிச்சு அப்படின்ற அந்த எண்ணம் கிடையாது. யார் வரக்கூடாதுன்னு நினைச்சாங்க. இந்த பக்கம் ஒரு மதவாத சக்தி, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தற்கொலைகள் கூட்டம். இந்த இரண்டை விட பார்த்தீங்கன்னா டிஎம்கே பெட்டர்ன்ற அந்த சிச்சுவேஷனுக்கு மக்கள் வந்து தான் வாக்களிச்சிருக்கிறாங்க. ஒரு 50% திமுகவுக்கு வாக்களித்த ஒரு 50% மக்கள் வேணும்னா வந்து மீண்டும் திமுக ஆட்சி வரணும்னு நினைச்சிடலாம். அது வந்து அந்த கட்சியோட பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ். சரிங்களா? ஆனா அதை தாண்டி கூட்டணிக்கும் சரி அல்லது மற்ற வந்து நபர்கள் எல்லாமே வந்து கேட்டால் இந்த என்டிஏ மீண்டும் என்டிஏ வசம் வந்து நம்ம தமிழ்நாடு வந்து போயிடக்கூடாது. இன்னொரு பக்கம் வந்து கேட்டால் அந்த தற்கொலைகள் பக்கம் போயிடக்கூடாது. அப்படி அந்த ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் மீண்டும் வந்து திமுகவே வந்து ஆளட்டும்னு சொல்லி விட்டுருக்காங்க. இது திமுகவுக்கு நல்லதா கெட்டதா மீண்டும் ஆட்சி அமைக்கிறது, எதிர்காலம் எப்படி அமைன்றதெல்லாம் இப்போ நம்ம வந்து ஜோதிடம் சொல்ல முடியாது.
இனி அடுத்து வந்து அவங்க 5 ஆண்டு காலத்தில் அவங்க ஆட்சி வந்து நடப்பு என்னன்றதெல்லாம் பார்த்து அப்போ நம்ம பேச முடியும். ஆனால் இப்போ வந்து இந்த எக்ஸிட் போல் நமக்கு சொல்றது ஒண்ணே ஒன்று தான். இங்கே வந்து இந்த எக்ஸிட் போல் சொல்லக்கூடியது கேட்டால், யார் ஆட்சிக்கு வரணுன்றதை விட யார் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்றதுல மக்கள் வந்து தீர்மானமாக முடிவு பண்ணி வாக்களிச்சிருக்காங்கன்றது தான் காட்டுறது. ஸோ இந்த எக்ஸிட் போலிங்க்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து 4ஆம் தேதி தேர்தல் முடிவுக்கு பிறகு நம்ம வந்து மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.